Hi, hello and welcome to VJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கோட ரெசிபியும் டெக்கரேஷனும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து 3/4 கிலோ அளவுக்காக செய்ய போகிறது. ஸோ மெஷர்மெண்ட் எல்லாமே 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம 7-inch பேனில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 180 டிகிரி 10 மினிட்ஸுக்கு அவனை ப்ரீ ஹீட் போட்டுடலாம். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் கூட 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், இது டார்க் கொக்கோ பவுடராக இருக்கணும். 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து 3 தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். சீவ் பண்ணி எடுத்ததை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த கொக்கோ பவுடர், அப்புறமா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எல்லாமே மைதா மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அடுத்ததாக 3/4 கப்பு பவுடர் சுகர் எடுத்துட்டு அதுக்கு கூட 1/8 டீஸ்பூன் சால்ட் எடுத்து சேர்த்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 3 பெரிய சைஸ் முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கு கூட சாக்லேட் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் நீங்கள் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா பீட்டரை ஃபர்ஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 3/4 கப்பு பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகுறது வரைக்கும் பீட்டரை ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லேயே வச்சுக்கலாம். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதும் பீட்டரை 5th ஸ்பீடில் போட்டுட்டு எக்கு நல்லா ஃப்ளஃபி ஆகுறது வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதாவது நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணி முடிஞ்சதும் பீட்டரை எடுத்து பார்க்கும்போது அந்த எக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகி வரணும். இதை தான் ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு கூட 1.5 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு பீட்டரை ஃபர்ஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். ஓவர் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஓவர் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு கேக்கு ஹைட்டாக கிடைக்காது. இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சஸாக நம்ம இந்த எக்கு கூட மிக்ஸ் பண்ணி ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. நமக்கு கேக்கு நல்ல பர்ஃபெக்டாக கிடைக்காததோட மெயின் ரீசனே நம்மளோட பேட்டர் ஓவர் மிக்ஸ் ஆகிறது தான். ஸோ கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃப்ளோர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் செகண்ட் பேட்ச் நம்ம ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளோரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணது மாதிரி தான் நம்ம பாலையும் 3 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாலை ஃபுல்லாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கேக்கோட பேட்டரோட ஹைட் அப்படியே கம்மி ஆகிடும். கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம 7-inch டின்னில் விட்டு எடுத்துக்கலாம். ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுறதுக்காக நல்லா டேப் பண்ணி எடுத்துப்போம். 160 டிகிரிக்கு 35 மினிட்ஸ் நம்ம அதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா ஃபுல் ஹைட்டுக்கு பேக் ஆகி கிடச்சிக்கு பாருங்கள். இது நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா மோல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இனி கேக்கை நம்ம லேயரிங் பண்ணுறதுக்காக 3 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம சாக்லேட் கனாச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 200 கிராம்ஸ் டார்க் காம்பவுண்டும் 200 கிராம் விப்பிங் க்ரீமும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சாக்லேட் கனாச்சி நம்ம ரெடி பண்ணும்போது எப்போவுமே 1:1 அந்த ரேஷியோவில் தான் நம்ம எடுத்துக்கணும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ சாக்லேட்டு ட்ரிப் எதுவும் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட் கனாச்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம விப் பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட் அப்படின்னலாம் இல்லை. நம்ம கனாச்சி விட்டு அதை க்ரீமை மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கணும். அந்த அளவுக்கு கனாச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேக் போர்டில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை நம்ம மேலே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் சுகர் சிரப்பு கூட கொஞ்சம் கனாச்சாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ அது அந்த கேக்குக்கு உள்ளால் போய் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சுகர் சிரப்பு கரெக்டான அளவுக்கு தான் அப்ளை பண்ணோம். இது சாக்லேட் கேக்குங்கிறதுனால சுகர் சிரப்பு கூடிடுச்சுன்னா கேக்கு பிஞ்சு வந்துடும். நம்ம கேக்கு மேலே ஒரு லேயருக்கு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ அது க்ரீம் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த சாக்லேட் கனாச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த க்ரீம் தான். பைப்பிங் பேக்லேயே கொடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு அந்த திக்னஸ் வந்து ஒரே அளவுக்கு நமக்கு கிடைக்கும். க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் கனாச்சியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம மேலே விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் டார்க் காம்பவுண்டோட சாக்லேட் க்ரம்ஸும் நம்ம போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவை இருந்தால் மட்டும் போட்டால் போதும். செகண்ட் லேயருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் லேயருக்கு பண்ணது மாதிரியே செய்ததுக்கப்புறமா தேர்ட் லேயர் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதில் சுகர் சிரப் மட்டும் வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறமா கேக்கோட சைட்லேயும் டாப்லேயும் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி க்ரம் கோட் முடிச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கேக்குக்கு ஐசிங் கொடுக்குறதா இருந்தாலும் க்ரம் கோட் முடிச்சு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஐசிங் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த க்ரம்ஸ் எல்லாம் கேக்கோட க்ரம்ஸ் எல்லாமே கரெக்டாக செட் ஆகி இருக்கும். டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு கேக் போர்டை நல்லா நீட்டாக க்ரம்ஸ் எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு கேக்கோட சைட்ஸ்லையும் டாப்லையும் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணி முடிஞ்சதும் பேலட் நைஃப் ஃபஸ்ட்டு டாப்லையும் அதுக்கப்புறம் சைட்ஸ்லையுமே நம்ம இந்த மாதிரியான இப்போ பண்ணுறது மாதிரியாக இப்படி லெவல் பண்ணி விட்டுக்கலாம். நார்மல் விப்பிங் க்ரீமில் நம்ம லெவல் பண்ணுறதை விடவும் இந்த மாதிரி சாக்லேட் கனாச்சி மிக்ஸ் பண்ண க்ரீமில் நம்ம லெவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவே நமக்கு ஸ்மூத்தனாக கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ராப்பராக இந்த மாதிரி வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு நம்ம டேண்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டால் போதும். நமக்கு அந்த சைடு எல்லாமே கிளியராக கிடச்சிரும். அப்புறமா இந்த மாதிரியாக பேலட் நைஃபை வச்சுட்டு அந்த எட்ஜஸில் இருக்கிற க்ரீமை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா அழகாக நம்ம நார்மல் விப்பிங் க்ரீமில் இந்த மாதிரியாக ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறத விடவும் சாக்லேட் கனாச்சி மிக்ஸ் பண்ண க்ரீமில் நமக்கு சீக்கிரமாகவே நல்ல ஸ்மூத் அண்ட் சர்ஃபஸும் அந்த சைட்ஸ் எல்லாமே நல்லா கிளியராக நமக்கு கிடைக்கும். ஒரு ப்ரஷ் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி கேக் போர்டை நீட்டாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இனி இதுக்கு மேலே நம்ம சாக்லேட் கனாச்சி கிளேஸ் நம்ம விட போகிறோம். ஸோ அதுக்காக கேக்கை ஒரு 10 minutes நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கேக் போர்டில் அந்த கனாச்சி நமக்கு பட்டுச்சுன்னா அது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சைட்ஸில் இது மாதிரியாக கேக்கை சுற்றி பட்டர் பேப்பர் வச்சு விட்டுக்கலாம். கேக்கோட சென்டர்லையே இந்த மாதிரி கனாச்சியை விட்டுட்டு மெதுவாக நம்ம அந்த போர்டை வச்சு பிடிச்சி அப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைட்லேயும் படுறது மாதிரி ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ கனாச்சி படாத இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட விட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கிளியராக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பேலட் நைஃப் யூஸ் பண்ணி அந்த கேக்கோட சைட்ஸில் எல்லாமே நம்ம வந்து கனாச்சி அப்ளை பண்ணி லெவல் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஸ்மூத் ஆக்கணும் அப்படின்னுலாம் இல்லை. ஏன்னா நம்ம சைடில் சாக்லேட் கார்னிஷிங் பண்ண போகிறதுனால ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். எல்லா சைட்லையுமே அப்ளை பண்ணி முடிச்சதும் அதை அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 10 minutes வச்சுருவோம். அப்போ நமக்கு ஸ்பீடாக செட் ஆகி கிடைக்கும். 10 minutes ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தாச்சு. இனிமேல் அந்த பேஸில் இருந்த பட்டர் பேப்பரை இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம சாக்லேட் கார்னிஷிங் பண்ண போகிறோம். ஸோ அதோட கேக்கில் சைட்ஸில் கொடுக்குறதுக்காக தான் இந்த ஒரு பேட்டர்ன் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு மில்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம பண்ணியிருக்க அந்த டார்க் காம்பவுண்ட் கனாச்சியும் இந்த கார்னிஷிங்கும் பண்ண போகிறது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தெரியும். சேம் சாக்லேட்ஸ் எடுக்கும்போது நமக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அதுக்காக நான் மில்க் காம்பவுண்டை டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் பேக்னால் நம்ம நார்மலாக ஐசிங் பண்ணுற பைப்பிங் பேக் கிடையாது. நான் மேனுவலாக செய்து எடுத்துக்கிட்ட ஒரு பைப்பிங் பேக். இதுலன்னா நமக்கு சாக்லேட் அதிகமாக வேஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறமா நம்மளோட கேக்கோட ஹைட்டும் விட்த்தையும் மெஷர் பண்ணி கேக்குக்கு தேவையான அளவுக்குள்ள பட்டர் பேப்பரை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சாக்லேட் பார்த்தீங்களா சும்மா ஒரு ஃப்ரீ சைஸில் ஒரு ஃப்ரீ மாடல் மாதிரி தான் போட்டிருக்கேன். நமக்கு விருப்பமான பேட்டர்னில் இந்த மாதிரியாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 minutes நம்ம அப்படியே வச்சுட்டு அதாவது ரொம்ப ட்ரை ஆகவும் கூடாது, அதுவே நம்ம எடுக்கும்போது வடிகிற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு செமி ஸ்டேஜில் ட்ரையாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் எடுத்து இந்த கேக்கோட சைடில் அப்படியே எடுத்து நம்ம வச்சுக்கிட்டா போதும். இது செட் ஆகுறதுக்காக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக சாக்லேட் பால்ஸ் செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரியாக 3 சைஸில் சாக்லேட் மோல்டு எடுத்திருக்கேன். இந்த 3 சைஸ்லேயுமே ஒவ்வொரு பால் தான் நான் செய்ய போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு கோட்டிங் சாக்லேட் நம்ம கொடுத்துட்டு
ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். அப்படியே ஒரு 3 டைம்ஸ் நம்ம கோட்டிங் கொடுக்கும்போது தான் சைடெல்லாம் பிரேக் ஆகாமல் நமக்கு நல்லா கரெக்டாக கிடைக்கும். சாக்லேட் பால்ஸ் ஃபர்ஸ்ட் கோட்டிங் செட்டாக வைக்கிற டைமில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அந்த சாக்லேட் கார்னிஷிங் செட் ஆனதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைட்லேருந்து பட்டர் பேப்பரை நம்ம ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா அழகாக அது செட் ஆகி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சாக்லேட் பால்ஸ் எடுத்து செகண்ட் கோட் நம்ம கொடுத்துக்கலாம். செகண்ட் கோட்ஸ் கொடுக்கும்போது மெயினாக அந்த அந்த பாலோட அந்த எட்ஜஸ் இருக்குல்ல, அந்த சைட்லலாம் இந்த சைட்ஸ் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து பார்த்தீங்களா நம்ம பண்ணுறது மாதிரியாக ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக அந்த திக்னஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது மாதிரியே வேறு எல்லா சாக்லேட் பால்ஸுக்கும் நம்ம பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி அகைன் இன்னொரு கோட்டுமே கொடுத்து நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட்டுக்கும் 3 கோட்டுமே கொடுத்து செட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அந்த சாக்லேட் பால்ஸில் அந்த வெளியே எக்ஸஸாக நிற்கிற அந்த சாக்லேட்ஸை வந்து ஒரு ஷார்ப்பான ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நீட்டாக கிளியர் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம டிமோல்டு பண்ணும்போது அந்த சைடு வந்து பிரேக் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த சாக்லேட் பால்ஸ் எல்லாம் இந்த மாதிரியே டிமோல்டு பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது கரெக்டாக பால் ஃபார்ம் பண்ணி எடுக்கிறது எப்படின்னா, இப்போ ரெண்டுமே ஆஃபாக தானே இருக்குது. அந்த செமி ஸ்பெரிக்கல் பாலோட ஒரு எட்ஜை நம்ம கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற ஒரு சர்ஃபேஸில் நம்ம வச்சிட்டோன்னா அந்த லைட்டாக மெல்ட் ஆயிரும். ஸோ அதை இன்னொரு ஹாஃபை கூட நம்ம ஜாயின் பண்ணும்போது அது ரெண்டுமே ஒட்டி பால் ஷேப்புக்கு நம்ம கிடச்சிரும். இது மாதிரியே 3 பாலையும் நம்ம செய்து எடுத்தாச்சு. இனி இந்த பால்ஸை கோல்டன் டஸ்ட் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கோல்டன் கலர் சாக்லேட் பால்ஸை கேக்கு மேலே நம்ம செட் பண்ணிடலாம். அதுக்கும் கூட ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பர் கூட வைக்கும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ரெசிபியை எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.